அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடப்பகுதி இக்கால இலக்கியங்கள் என்கிற பகுதிக்குள்ளாக புதின இலக்கியங்கள். கடந்த 2 வகுப்புகளாக புதினங்கள் பற்றிய கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பு அமைய இருக்கிறது. கடந்த வகுப்புகளில் நான் பார்த்த புதின படைப்பாளர் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, ராஜமையர், மாதவையா, கல்கி, மூவா, காணாசு, ஆர் சண்முகசுந்தரம், ஜெயகாந்தன், தி ஜானகிராமன், கி ராஜநாராயணன், சா கந்தசாமி, சுந்தர ராமசாமி, அசோகமித்திரன், ராஜம் கிருஷ்ணன், இந்திரா பார்த்தசாரதி, ஆதவன், நீலபத்மநாதன், எம் வி வெங்கட்ராமன், நாஞ்சில் நாடன், தோப்பில் முகமது மீரா. இவர்களை பற்றிய செய்திகள் வரைக்கும் கடந்த வகுப்புகளில் நாம பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பில் முதலாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய கவிஞர் திலகவதி அவர்கள். சாதனை பெண்மணி என்கிற வரிசையில் சமீபத்தில் நம் சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தான் திலகவதி அவர்கள். காவல்துறையிலே முத்திரை பதித்த அம்மையார், தமிழக காவல்துறையில் முதல் தமிழ் பெண் தலைமை இயக்குனர், முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி. தமிழகத்தின் முதல் பெண் ஐபிஎஸ், தமிழகத்தில் முதல் பெண் ஐபிஎஸ் என்கிற சிறப்பிற்கும் உரியவர் இந்த அம்மையார் அவர்கள். அவர்களை பற்றிய செய்தியை தான் இலக்கிய நோக்கிலே இந்த வகுப்புல நாம பார்த்து இதனுடைய தொடர்ச்சியாக பிற ஆசிரியர்கள் பற்றிய செய்திகளையும் நாம பார்க்க இருக்கோம். ஒரு நிமிடம், உங்களுக்கான செய்திகள் பதிவிடுவதற்கு ஏற்ற நிலையில நமக்கு தயாராகிடலாம். திலகவதி அம்மையார் அவர்கள் 1951 பிறந்தவர். கல்மரம் என்கிற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருதை பெற்றவர். இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு 2005. சரி. தர்மபுரி பகுதியை சேர்ந்தவர், தர்மபுரியிலே பிறந்தவர். ஒரே பெண் தான், இவருக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் கிடையாது. தர்மபுரியில பள்ளி படிப்பை முடித்து வேலூர் ஆக்சிலியம் கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளநிலை பட்டம் பெற்றவர். பிறகு சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில முதுகலை பட்டம் பெற்றவர். அதற்கு பிறகு இவர் பயிற்சிகளை மேற்கொண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வானவர். ஆக இதை இன்னொரு வகையிலும் சிறப்பு நிலையா எடுத்துக்கிட்டா, தமிழ்நாட்டிலிருந்து இந்திய காவல் பணிக்கு தேர்வான முதல் தமிழ் பெண். தமிழ்நாட்டிலிருந்து இந்திய காவல் பணிக்கு தேர்வான முதல் தமிழ் பெண்மணி இவர்தான். இவருடைய படைப்புகளை முதலில் பார்த்துலாம். அதற்கு முன்பு இவருடைய
இலக்கிய பணியில குறிப்பிடத்தகுந்த நிலை என்னன்னா, இதழியல் நோக்குல ஒரு மாத பத்திரிகை இவர் துவங்கி இருக்கிறார். திலகவதி துவங்கிய மாத பத்திரிகை அம்ருதா அம்ருதா என்ற மாத பத்திரிகையை துவங்கி இருக்கிறார். 2 பதிப்பகங்களை துவங்கி அதன் மூலமாக சேரக்குறைய ஒரு 500க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டு இருக்கிறார். இவர் துவங்கிய 2 பதிப்பகங்கள் அம்ருதா பதிப்பகம், அக்ஷரா பதிப்பகம். அம்ருதா பதிப்பகம், அக்ஷரா பதிப்பகம். இந்த பதிப்பகத்தின் வாயிலா இவர் மேற்கொண்ட மற்றொரு சிறப்பு பணி, புகழ்பெறாத எழுத்தாளர்களோட 10 கதைகள் கொண்ட தனித்தனி தொகுப்புகளை இவர் தன்னுடைய பத்திரிகையிலே வெளியிட்டு இருக்கிறார். அதற்கு பெயர் தான் முத்துக்கள் 10. முத்துக்கள் 10. புகழ்பெற்றவர்களுடைய படைப்புகள் வெளியிட இதழ்கள் பல உண்டு, நபர்கள் பலர் உண்டு. ஆனால் அவ்வாறு வெளியே தெரியாத எழுத்தாளர்களின் கதைகளை எல்லாம் தனித்தனி தொகுப்புகளாக இவர் வெளியிட்டு அவர்களை சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இவருடைய முதல் சிறுகதை உதைத்தாலும் ஆண்மகன் என்பது. முதல் சிறுகதை உதைத்தாலும் ஆண்மகன். இவருடைய படைப்புகளை நம்ம பார்க்கலாம். இவர் 10 வயதுல கவிதை எழுத துவங்கினார். ஒரு கவிதை நூலும் வெளியிட்டு இருக்கிறார். அலை புரளும் கரையோரம் என்கிற நூல். அலை புரளும் கரையோரம். இவர் வெளியிட்ட புதினங்கள் தான் மிகுதி. காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இலக்கியத்திலே விருப்பம் கொண்டு இந்த அளவுக்கு தன்னுடைய படைப்புகளை எல்லாம் வெளிப்படுத்தி இருப்பது மற்றவர்களுக்கு நல்ல ஒரு உதாரணம். அவருடைய சமுதாய நோக்கு, இலக்கிய ஆர்வம், விருப்பம், தொண்டு என்கிற பல நிலைகளில் இதை நாம் பார்க்கலாம். சரி, திலகவதி அம்மையாரின் புதினங்கள். இனிமேல் விடியும், உனக்காகவா நான், ஒரு ஆத்மாவின் டயரி, சில வரங்கள், கல்மரம். நிறைய பல்கலைக்கழகங்கள பாடப்பகுதியா இருக்கு இந்த புதினம். கல்மரம் முக்கியமான படைப்பு. கனவை சூடிய நட்சத்திரம், கைக்குள் வானம், சொப்பன பூமியில், தமிழ் கொடியின் காதல், தீக்கு கனல் தந்த தேவி, திலகவதி நாவல்கள் 2 தொகுப்பா இருக்கு. நேசத்துணை, பத்தினி பெண், வானத்துக்கு வரம்பில்லை, வார்த்தை தவறிவிட்டாய், கங்கை வந்து நீராட்டும், மின்னல் பூக்கள், உனக்காகவா நான், வேர்கள் விடுதுகள், செராமிக் சிற்பங்கள், நிலவுக்குள் சூரியன், வாழ்க்கையே காட்சிகளாய், நெஞ்சில் ஆசை. நெஞ்சில் ஆசை. இவருடைய படைப்புகள் அவருடைய சிந்தனை ஓட்டத்திற்கு ஏற்றாற் போலவே இருக்கும். ஐயா சொல்லுங்க. கல்மரம் 2005 கொடுத்துருக்குறேங்க ஐயா. 2005 தாங்க சாகித்ய அகாதமி விருது வந்து. அதுக்கு முன்னாடி வெளியீடு ஆயிடுச்சு இல்லைங்க ஐயா நம்ம கல்மர நாவல். இந்த ஆண்டுதான் நமக்கு
தகவல் இருக்கு. விருது பெற்றது 2005 தான். இல்லைங்க, எங்க நண்பர் 2003லயே எம்ஃபில் ஆய்வுக்கு எடுத்திருக்காருங்க ஐயா. புரியுது புரியுது. சரி, அப்போ ஆண்டு அப்டேட் பண்ணாம இருக்கும்னு நினைக்கிறேன். சில புத்தகத்துல இருந்து நான் இணையத்தின் வாயிலாக இந்த தகவல்கள்லாம் நான் எடுத்தேன். அதை சரிங்க. நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஏன்னா எங்க நண்பர் 2003ல எம்ஃபில் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டாருங்க ஐயா அதை. புரியுது புரியுது. சரிங்க ஐயா. ஏன்னா எல்லா தரவுகளையும் நான் பிற ஒரு நிலைகள்ல இருந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம். அப்படி சில நேரங்கள்ல நம்ம எடுத்த இடத்துல அந்த மாதிரி தவறுகள் நேர்ந்திருக்கலாம், அது சரி பண்ணிக்கலாம். திலகவதி அம்மையார் அவர்கள் இதோட திருத்தப்பட்ட 2ஆம் பதிப்பு தான் 2005 மூல நூல் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, நான் ஒரு இப்ப இணையத்துல பார்த்தேன். ஓ ஓ சரி சரி. இவர் முதல்ல 2 திருமணங்களை செய்து கொண்டவர் திலகவதி அம்மையார். எதுக்காக நான் இந்த கருத்து கூட பதிவு பண்றேன்னா, அவங்களுடைய என்ன ஓட்டம், எப்படிப்பட்ட சமுதாயத்தை எப்படி பார்க்கிறாங்களுடைய பார்வை, அதற்கேற்றபடி இருக்கக்கூடியவருடைய படைப்பு. முதல்ல இளங்கோ என்று சொல்லி ஒருவரை திருமணம் செய்து கொள்கிறார். அவருக்கு ஒரு மகள். பிறகு உடன்பாடு இல்லாத சூழல்ல மனவிலக்கு பெற்றுக்கொண்டு பிறகு ஹைதராபாத்ல ஒரு பயிற்சி மேற்கொண்டு சில காலம் அங்கு இருந்த போது அங்கு ஒரு நபர் நாஞ்சில் குமரன் என்று சொல்லி அவரை திருமணம் செய்து கொள்கிறார். அப்போது அவருக்கு திவ்யா என்கிற ஒரு மகள் உண்டு. ஆனால் அவரிடமிருந்தும் ஒரு நல்ல ஒரு உடன்பாடு இல்லாத சூழல்ல மனவிலக்கு பெற்றுக் கொள்கிறார். இப்படி தன்னுடைய எண்ண நிலையை மையமிட்டு ஒரு பெண் சுதந்திரம், பெண்ணா இப்படித்தான் இருக்கணுமா, இப்படியே இருக்கலாம் என்பது போன்ற அவருடைய ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே அவர் செயல்பட்டது அவருடைய படைப்புகளிலும் வெளிப்படும் என்று நான் நினைக்கிறேன். சரி, இவருடைய சிறுகதைகள் தேயுமோ சூரியன், அரசிகள் அழுவதில்லை, பொழுது எப்போ விடியும், நாற்காலியும் 4 தலைமுறைகளும், கடற்கரைக்கு போகும் பாதை, சக்கர வியூகம், வெளிச்சத்திற்கு வராத டைரி, கைக்குள் வானம், பட்டாபி கதைகள், இவையெல்லாம் அவருடைய சிறுகதைகள். கட்டுரை நூல்கள் இருக்கு. இதெல்லாம் இவரை பற்றிய ஒரு கூடுதல் செய்திக்காக இதை நாம் எடுத்துக்கலாம். முடிவெடு, வேர்கள் விடுதுகள், சமதர்ம பெண்ணியம், மானுட மகத்துவங்கள், கோபம், கோப மேலாண்மை, என்னை கவர்ந்த நூல்கள், சினிமாவுக்கு சில கேள்விகள். சினிமாவுக்கு போன சித்தாளு யாருடைய படைப்பு? ஜெயகாந்தன். சரி, இங்க இவர் எழுதியிருப்பது சினிமாவுக்கு சில கேள்விகள், காலந்தோறும் அறம், உங்களுக்காக உலக சினிமா என்பது. இவர் வாழ்க்கை வரலாற்று நூல் ஒருவரை பற்றி எழுதியிருக்கிறார், சேகுவேரா. இந்த சேகுவேரா பற்றி இவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார், வாழ்க்கை வரலாற்று நூல். பிறமொழி படைப்புகளிலும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி இருக்கிறார். ஒரு 4 படைப்புகள் தமிழ் படித்திருக்காங்க. அன்புள்ள பிளாத்துவுக்கு, இத்வா முண்டாவுக்கு வெற்றி, உதிரும் இலைகளின் ஓசை, கோலுவும் கோலுவும் இந்த படைப்புகள். மற்றபடி பொது செய்திகளை எழுதி அதை தொகுப்பு நூல்களாகவும் சில நூல்களை வெளியிட்டு இருக்கிறார். இந்த ஒரு நிமிஷம்.
பொறுமைக்கு மகிழ்ச்சி, நன்றி. இவருடைய தொகுப்பு நூல்கள் தொப்புள் கொடி, மரப்பாலம், கோடை உமிழும் குரல், காலத்தின் கண்ணாடி, அறிஞர் அண்ணா சிறுகதைகள், தினம் ஒரு திருமுறை, தினம் ஒரு திருமந்திரம், பெரிய புராணத்தில் ஒரு விண்ணப்பம், இவையெல்லாம் இவருடைய குறிப்பிடத்தகுந்த படைப்புகள். கல்மரம் என்கிற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளராக இவரை முதன்மையா நாம் தெரிஞ்சுக்கிறோம். இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது அவர் வாங்கினார். சரி, நம்ம அடுத்த படைப்பாளர் குறித்து பார்க்கலாம். பிரபஞ்சன் அவர்கள். பிரபஞ்சன் 1945 முதல் 2018 வரைக்கும் வாழ்ந்த ஒரு சிறந்த எழுத்தாளர். பிரபஞ்சம் தழுவிய கருத்துக்களை தன்னுடைய எண்ண அலைகளிலே வெளிவந்ததையெல்லாம் படைப்புகளாக படைத்தவர். கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்தவர். இவருக்கு என்ன ஒரு ஆசைன்னா, முழு நேரமும் எழுத்தாளராகவே இருக்கணும் என்பது அவருடைய ஆசை. கிடைத்த தமிழாசிரியர் பணியை கூட வேண்டாம் என்று மறுத்துவிட்டு முழு நேரமாகவே எழுத்தாளராக விளங்கணும் என்பதற்காக பல பத்திரிகைகளில் தன்னுடைய பணியை தொடர்ந்தவர். இதன் மூலம் படைப்புகளை வெளியிட்டவர். அவருடைய படைப்புகளை முதல்ல நாம பார்க்கலாம். ஒரு நிமிஷம். பிரபஞ்சன் அவர்களுடைய நாவல்கள், முதல்ல தரவுகளை எடுத்துருங்க. அவருடைய சிறுகதை தொகுப்புகள், நான் முதல்ல படைப்புகளை கொடுத்துறேன், நீங்க வரிசையை எழுதுங்க, பிறகு அதை பற்றி நாம பேசுவோம். எழுதும்போது அந்த பெயர்களை எல்லாம் நம்ம மனசுல பதிய வச்சியும் எழுதணும். இந்த படைப்புகள் எல்லாம் எழுதி
எழுதிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எழுதிக்கிட்டீங்களா படைப்புகள்ல? இவருடைய படைப்புகளை ஒரு நபர் வாசிங்களேன். அந்த நாவல்கள், சிறுகதை தொகுப்புகள் அப்படியே வரிசையா ஒரு முறை நாம கேட்டுக்கலாம். கேட்குதுங்களா? சரி, நானே வாசிக்கிறேன். நாவல்கள்: மானுடம் வெல்லும், வானம் வசப்படும், மகாநதி, சந்தியா, காகித மனிதர்கள், பெண்மை வெல்க, காதலெனும் ஏணியிலே, சுகபோக தீவுகள், திரை, தீவுகள், நீலநதி, பதவி, முதல் மழைத்துளி, மகாபாரத மாந்தர்கள், பூக்களை மிதிப்பவர்கள், பூக்கள் நாளையும் மலரும். இவை புதினங்கள். அடுத்து சிறுகதை தொகுப்புகள்: நேற்று மனிதர்கள், விட்டு விடுதலையாகி, இருட்டு வாசல், ஒரு ஊரில் இரண்டு மனிதர்கள், அப்பாவின் வேஷ்டி, சித்தன் போக்கு, பிரபஞ்சன் சிறுகதைகள், தபால்காரர் பெண்டாட்டி, அந்த கதவு மூடப்படுவதில்லை, நாளைக்கும் வரும் கிளிகள், குயிலம்மை, மரி என்கிற ஆட்டுக்குட்டி, யாசுமின் அக்கா, ருசி, ஒரு மனுஷி, கழுதைக்கு 5 கால்கள், ஒரு சிநேகத்தின் கதை. அடுத்து குறுநாவல்கள்: ஆண்களும் பெண்களும், நாடகங்கள்: முட்டை, ககல்யா. பிறகு கட்டுரைகள். ஒரு நிமிடம், சில முக்கிய பணிகளை ஒட்டி சில அழைப்பு. ஒரு நிமிஷம்.
சரிங்க ஐயா, நம்ம தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். பிரபஞ்சன் இவரை பொறுத்த வரைக்கும் முழு நேர எழுத்தாளராக விளங்கணும் என்பது. மற்றபடி பரணி என்கிற ஒரு இதழ், இதை நடத்தியவர் யார்? பரணி என்கிற இதழ், ஏன்னா இந்த இதழில் இவர் பணி செஞ்சிருக்கார். பரணி என்கிற இதழை நடத்தியவர் சேத்தூர் கூத்தன். எழுதிக்கோங்க, சேத்தூர் கூத்தன். அவர் தான் தொடங்கினார் பரணி என்கிற இதழ். சேத்தூர் கூத்தன். நமக்கு இதழியல் நோக்கிலையும் ஒரு செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்றபடி அதில் இவர் பணி செய்திருக்கிறார் என்பது அடுத்த செய்தி. அது முதல் சிறுகதை என்ன உலகமடா. முதல் சிறுகதை என்ன உலகமடா. கலைச்செல்வி இதழ் நடத்தியவர் பா. சுந்தரவேலனார். பா. சுந்தரவேலனார். அதுலயே ஒரு பணி செஞ்சார். இவருடைய முதல் கட்டுரை வெளியாயிருக்கு. இதழியல் நோக்கிலும் அந்த ஒரு கூடுதல் செய்தியா நம்ம எடுத்துக்கிறோம். வானம்பாடி இதழ்ல இவர் என்ன பெயரில் எழுதினார் என்றால் பிரபஞ்ச கவி. பிரபஞ்ச கவி. அதை சுருக்கிதான் பிரபஞ்சன் என்று வைத்துக் கொண்டார். அதை சுருக்கிதான் பிரபஞ்சன் என்று வைத்துக் கொண்டார். இவருடைய இயற்பெயர் சாரங்கபாணி. சாரங்கபாணி. சரி. சாரங்கபாணி. இவரை பற்றிய கூடுதல் செய்திகள். இவருடைய நாவல்கள்ல புகழ் பெற்றது மகாநதி. பிறகு இவருக்கு சாகித்ய அகாதமி விருதை பெற்றுக் கொடுத்த வானம் வசப்படும் என்கிற நூல் 1995. இவருடைய நாடகத்துல முட்டை நாடகம், புகழ்பெற்ற நாடகம், முக்கிய நாடகம் முட்டை. சரி, அடுத்து பூமணி. ஆசிரியர் பூமணி அவர்கள். ஆயிரத்தி 1947 பிறந்தவர் பூமணி அவர்கள். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர். தூத்துக்குடி மாவட்டம். 2014 இவருடைய அஞ்சாடி என்கிற நாவல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது. அஞ்சாடி. ஒன்னு 4-5 இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றது 2014. 1-4. சரி. பணி பார்த்தீங்கன்னா உயர்நிலை பள்ளி ஆசிரியர். ஈடுபாடு மார்க்சிய கருத்துக்கள்ல ஈடுபாடு. மார்க்சிய கருத்தாளர். ஆராய்ச்சி என்கிற ஒரு இதழை நடத்தியவர் வானமாமலை. ஆராய்ச்சி என்கிற இதழை நடத்தியவர் வானமாமலை. அந்த இதழிலும் இவருடைய படைப்புகள் வந்திருக்கு. ஆராய்ச்சி என்கிற இதழை நடத்தியவர் வானமாமலை. சரி, வானமாமலை.
இவருடைய முதல் சிறுகதை தொகுதி ஊற்றில் மலர்ந்தது. ஊற்றில் மலர்ந்தது. இவருடைய படைப்புகளை நம்ம பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் மன்னிக்கணும். இப்ப நாம பூமணி பற்றி தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாங்க. அதுல நாம கொஞ்சம் கருத்துக்கள் மாறிடுச்சு சில அழைப்புகள் முக்கிய பணிகள்ல. இப்ப நான் இறுதியா சொன்ன இந்த முதல் சிறுகதை தொகுதி அந்த செய்தி, வானமாமலை நடத்திய ஆராய்ச்சி இதழ் பற்றிய செய்தி, மார்க்சிய ஈடுபாடு என்பது பற்றிய செய்தி, உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் என்பது பற்றிய செய்தி, இது எல்லாமே பொன்னீலன் அவருக்குரிய செய்தி. மாத்திக்கோங்க, பொன்னீலன். சில பணிகள்லாம் திடீர்னு வரவே நினைவு சற்று அந்த பணிகள் மேல் சென்றதுல ஆசிரியர் அடுத்த ஆசிரியர் பற்றிய செய்தி எடுத்துட்டோம். இதுல பொன்னீலன் பற்றிய செய்தி. பூமணி இவர் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர். பூமணி பணியாற்றிய துறை கூட்டுறவுத்துறை, தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறை. பூமணி கரிசல் வட்டாரத்து வாழ்க்கையை தன்னுடைய படைப்பில் வெளிப்படுத்தியவர். இவரும் தூத்துக்குடி பகுதி இல்லையா? சரி. இவருடைய முதல் சிறுகதை தான் அறுப்பு என்பது. நம்ம படைப்புகளை பார்த்துட்டா இந்த கூடுதல் செய்திகளை பக்கத்திலேயே கூட நம்ம எழுதிக்கலாம். பூமணி அவர்களுடைய படைப்புகள், அவருடைய சிறுகதை தொகுப்புகளை முதல்ல நம்ம பார்த்துடலாம். நீங்க இந்த பெயர்களை எல்லாம் எழுதிக்கிட்டு இருங்க. பூமணி அவர்களின் சிறுகதை தொகுப்புகள். பிறகு நாவல்கள்.